முடக்குவாதம் அப்படின்னாலே வாத சம்மந்தப்பட்ட நோய்ங்கிறனால அதுக்கு பேதி மாத்திரை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ பேஷண்ட்ஸுக்கு முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடியதே வந்துட்டு பேதி மாத்திரை. இதை வந்து பர்கேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குடலை சுத்தம் பண்ணக்கூடியது. இது 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொடுக்கணும். வருடத்துக்கு 3 முறை இந்த மாதிரி பேதி மாத்திரை எடுத்துக்கணும். அடுத்த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன்ஸ். எலும்புகள் வன்மையாகிறதுக்கு பலகரை பட்பம், சிலாசத்து பட்பம் கூட ஆர்ஜிஎம் போன்ற உயர்ந்த மருந்துகளோடும் சில சூரணங்கள், மூலிகை சூரணங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ருமட்டாய்டினால் வரக்கூடிய ஃபீவர் ஆகட்டும் அல்லது டிஸ்கம்ஃபர்ட்லாம் வந்து சரியாகும். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா கற்பூராதி தைலம், வாதகேசரி தைலம் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பெயின்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். எக்ஸ்டர்னல் வந்து நம்ம மைல்டான ஒரு யோகா தெரப்பி, யோகா போசஸ்லாம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு பெயின்லாம் இன்னுமே ஜாயிண்ட் வந்து ரிலீஃப் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆதிகத்து ஹெல்த் கேரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பான மருந்துகள் வந்து நம்ம பத்தியத்துடன் கூடிய மருந்துகள் 1 மண்டலம் வீதம் வந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு சரியாகும்.